சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெறும். இந்த ஜபத்தில் காலையில் சாப்பிடாம, அதாவது மருந்து சாப்பிட்றவங்க, மற்றபடி கர்ப்பசரிக, நம்ம வயசானவங்க, அவங்களுக்கு விதி. மற்றவங்க சாப்பிடணும். உபவாசத்தோடு கூட வந்து நம்முடைய காரியங்கள், நம்முடைய மாறங்கள், சபையினுடைய காரியங்கள், நம் முழு சபைக்காக பற்பல இடத்திலே உண்டாயிருக்கிறதான கேடுகளெல்லாம் நீங்க தேசத்துக்காக இப்படி ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த உபவாச ஜபத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க நீங்கள் முன்வர வேண்டும். அப்புறம் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு உபவாச ஆராதனை. அது ஒரு ஆராதனை, ஒழுங்கும் கிரமமாக இந்த ஆராதனை நடைபெற வேண்டும். அதாவது 7 மணிக்கு கரெக்டாக வந்துடணும், ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 பாட்டு பாடணும், கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் இந்த உபவாச ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஒருத்தர் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் பாவரிக்கை செய்யும். அப்போது பாஸ்டர் இப்படி அறிவிப்பு கொடுக்க வேண்டும், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு. வந்திருக்கிறவங்க சபையில் சொல்லத்தக்கதான பாவம், மற்றபடி சில அந்தரங்கமான சொல்லத்தகாத கூச்சமுள்ள காரியங்களை சபையில் சொல்லப்போம். மற்றபடி நான் ஜெபிக்கிறேன், நான் கோவிச்சுக்கிறேன், நான் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறேன், ஆராதனை வரலை, வீட்டில் வீட்டிட்டேன், வீழ்வழியாமல் இல்லை, இப்படின்ட்டு பொதுவான காரியங்களை சபையில் அறிக்கை செய்ய பாவரிக்கை முடித்த உடனே பாஸ்டர் ஜனங்கள் அறிக்கை செய்தான பாவங்களெல்லாம் கற்று மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் செய்யும். அதுக்கப்புறம் சபையார் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த அடுத்த நாள் ஆராதனை இருக்கிறதல்லவா, அந்த ஆராதனை கற்று ஆசீர்வதிக்கிறதுக்கு, மற்றபடி தேசத்துக்கு, சபையினுடைய குடும்பங்களுக்கு, அதை மாதிரி பல பிரான்ச்சுகளுக்கு, இப்படி எல்லா காரியங்களுக்காகவும் ஏவப்படுகிற பிரகாரம் ஜபம் பண்ண வேண்டும். இப்படி ஜபம் பண்ணிட்ட பின்பு அதுக்கப்புறம் சாட்சி இருந்தால் சொல்லலாம், இதை வெளிப்படுத்த இருந்தால் அதை சொல்லலாம். அப்படி இல்லாத கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டு அது ஒரு ஆராதனை, அது ஒழுங்கு கிரமமாக செய்யப்படும். இந்த ஏனோ தானோ செய்கிறது அது கர்த்தரை அவமதிக்கிறதான காரியம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரிதான், பரவாயில்ல இங்கே போயிடும், எப்படி இருந்தாலும் சரிதான், நாம் கர்த்தரை கனப்படுத்த ரொம்ப பயபக்தியோடு கூட அந்த காரியத்தை செய்யணும். எதை செய்தாலும் நாம் யாருக்கு செய்கிறோம்? தேவனுக்கு செய்கிறோம். அவர் எவ்வளவு பரிசுத்தமும் பயங்கரமானவர். அதனால அவரை கனப்படுத்துகிறவங்கள அவர் கனப்படுத்துவார். சும்மா பேருக்கு மணி அடிச்சுட்டு போற மாதிரி அது ஏற்கப்பட மாட்டார். உற்சாக மனதோடு கூட, பொறுப்புணர்வோடு கூட, இது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடு பக்தியோடு கூட இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து சண்டே வழக்கமான ஆராதனை. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக கொஞ்சம் பேர் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி ஊக்கமாக சிலர் அதுக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆராதனையில் இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். அதுக்கு சனிக்கிழமை நீங்கள் வெளிப்படையான அறிக்கை செய்யக்கூடிய காரியங்களை அறிக்கை செய்யுங்க. சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் தான் தனிப்பட்ட முறையில் அதை மாஸ்டர்களை அறிக்கை செய்யணும். இந்த மாவரிக்கை கேட்கறது அது ஒரு பயங்கரமான காரியம், ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. அதிகாரம் சரியான சுத்த மனசாட்சி உடையவர்கள் தான் அந்த பாவரிக்கை கேட்கணும், மற்றவர்கள் கேட்கக்கூடாது. இல்லாட்டா அதுவே அவங்க சாப்பிடும். அதனால பாவரிக்கை அறிக்கை செய்வதான பாவங்களை அது அவன் கடவுள் சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். நீ எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இந்த ஊழியக்காரர் கர்த்தரிடத்துல தான் சொல்லுகிறான். இந்த ஊழியக்காரர் சாட்சியாக இருக்கிறான். அந்த சாட்சியை, ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ள வேண்டும். இவன் கர்த்தரை நம்பி சொல்லுகிற காரியத்தை அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பாஸ்டர் அவர் போய் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா அது அவமானப்படுத்துகிறவான
சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ள வேண்டும். இந்த அறிக்கையை கேட்டது உங்க அறிக்கை செய்யல, இயேசு சிலுவையை பார்த்து அவங்க அறிக்கை செய்வாங்க. அதனால அதை நாம மனசுல வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆட்களை நடத்தக்கூடாது. அவங்க கட்டடத்துல சொல்லிட்டாங்க, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த கதை. அதுக்கப்புறம் அதை எக்காரணத்தை கொண்டும் அறிக்கை கேட்கிற பாஸ்டர் அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க நடத்துறாங்கன்னா அது ஒரு குலத்தனமான குற்றமாக மாறிவிடும். அதனால இதைகளெல்லாம் அறியாமல் தெரியாமல் போனதெல்லாம் போகட்டும். இன்னும் ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக பாஸ்டரும் செய்யணும், ஊழியக்காரரும் செய்யணும், சபையாரும் ஊக்கமான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து இது சபை, இதை கர்த்தருடைய சபை, இதை வளர்க்கணும், இது மகிமையாக இருக்கணும், கர்த்தருக்காக மகிமைப்பட வேண்டும், தேவாசீர்வாதம் உண்டாக வேண்டும், ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஊக்கமாக ஒத்துழைப்பு கொடுத்து ஜபம் பண்ணி இந்த ஊழியத்தை வளர்க்கணும். சபை ஆரம்பித்து வருஷம் ஆயிட்டு இன்னும் நிறைய பேர் சபையோடு கூட சேர வேண்டுவதாக இருக்கிறது. எப்படிமா சேர்வாங்க, இருக்கிறவங்க சுத்தமாக வந்தமை பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் போய் ஆளை இடிச்சு இழுத்து வர வேண்டாம். அவங்களே இங்கே இருக்கிறவங்க ஒழுங்கில்லாத இருந்தாங்கன்னா அங்கே போய் இங்கே இருந்து போகணும் அப்படின்னு கடவுள்னு உங்களை வரவிட மாட்டாங்க, கருத்து. அதனால நம்ம பரிசுத்தமாக காணப்படணும், கர்த்தருக்கு உண்மையாக பொறுப்புள்ளவர்களாக, கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி இருந்து சபை நடத்துங்க, சபைகளுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தருக்கு மத்தியில் நல்ல காரியங்களை செய்யணும், ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதை விலகவே மாட்டார். ஆனால் அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே அவர் கைவிட மாட்டார். அப்படி நீங்கள் உங்களுடைய அப்பாவை காத்துக்கொள்ளுங்க, சபையை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க. ஸ்தோத்திரம். எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணிக்கு கரெக்டாக முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பல பேர் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஆகிருக்குது. 10 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடணும், 10 மணிக்கு கரெக்டாக 1 மணிக்கு கரெக்டாக முடித்தோம். அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல் அதனால இப்போ போய் எல்லாரும் சாப்பிட்டு சண்டே ஸ்கூல் போகிறவங்க சண்டே ஸ்கூல் நடத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஊழியர்களுக்காக மாவறிக்கை செய்யணும். நீங்கள் அறிக்கை செய்யணும்னு பார்த்தேன், ஒருவர் கூட அறிக்கை செய்யலை, ஒரு 1-2 தவிர. அவங்க அதனால் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உணர்த்தப்படுகிற குற்றங்கள் குறைகள் உண்டானால் அவங்கள இந்த 2 ஐயாக்கள் இருக்கிறாரு, அவங்க கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் அறிக்கை செய்து கூப்பிடுங்க, அவங்க அறிக்கை கேட்பாங்க. அப்படி பாவத்தை செய்து சுத்தப்படுத்தி கொடுக்காது. சனிக்கிழமை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நமக்கு சமய சந்தர்ப்பம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சுத்தமாக்கி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்தோத்திரம்.